வணக்கம் TechApps Tamil யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னுடைய MacBook Proவில் பார்த்தீங்க அப்படின்னா நான் Windows 10 இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா M1 Macலாம் கிடையாது, இது இன்டெல் பேஸ்ட் மேக் தான். ஸோ இன்றைக்கி நிலைமையில் நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய கேள்வி அதுதான். ஸோ இப்போ M1 வாங்கணும் அப்படின்னா ஃபியூச்சரில் Windows 10 அதில் இன்ஸ்டால் பண்ண முடியுமா அப்படிங்கிற கேள்வி எல்லாத்துக்குமே இருக்குது. அஃப்கோர்ஸ் இன்ஸ்டால் பண்ணலாம், பட் அதுக்கு ஒரு சில விஷயங்கள் அங்கே ரொம்பவே பிரச்சனையாக இருந்துகிட்டு இருக்குது. அதை நான் வீடியோடைய லாஸ்ட்டில் சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த மேக்கில் நான் இன்ஸ்டால் பண்ண வரைக்கும் என்னென்ன ப்ளஸ் இருக்குது, என்னென்ன மைனஸ் இருக்குது, அந்த விண்டோஸ் லேப்டாப் இப்போ நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா அது எப்படி இருக்குது, மற்றும் இந்த ஒரு மேக்கில் Windows 10 போட்டால் எப்படி இருக்கும், அந்த Windows 10 அப்படியே நீங்கள் இதில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட TechApps Tamil யூடியூப் சேனலுக்கு நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கைஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மேக்புக்கில் எப்படி விண்டோஸ் ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன். ஸோ மேக்புக்கில் விண்டோஸ் ஒர்க் ஆகிறதுக்கு முதல் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பூட் கேம்ப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாஃப்ட்வேரை ஆப்பிள் அவங்க தரப்புலேருந்து அவங்க மேக் ஓஎஸ்லேயே கொடுக்குறாங்க. ஸோ அந்த பூட் கேம்பை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மேக் ஹார்ட்வேர் விண்டோஸ் 10க்கு சப்போர்ட் ஆகிற மாதிரி இந்த பூட் கேம்ப் பண்ணிடும். ஸோ இந்த பூட் கேம்ப் அதை கன்வெர்ட் பண்ணதுக்கப்புறம் மேக்குடைய ஹார்ட்வேரை விண்டோஸுக்கு சப்போர்ட் ஆகிற மாதிரி கன்வெர்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் விண்டோஸ் 10 யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ் எல்லாமே ரொம்ப ஈஸி தான். ஸோ இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ் உங்களுக்கு தேவைப்படுது அப்படிங்கிற பட்சத்தில் நான் கண்டிப்பாக போடுறேன். பட் நீங்கள் கேட்டால் மட்டும்தான் என்னால் போட முடியும். ஸோ நிறைய பேர் இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு இன்ஸ்டாலேஷன் வீடியோ போட்டுடலாம். ஸோ இப்போதைக்கு நான் இன்ஸ்டால் பண்ணிட்டேன் ஆல்ரெடி, நீங்கள் பார்க்கலாம். Windows 10 தான் இதில் ஓடிட்டு இருக்கு. ஸோ இது ஆக்சுவலாக விஷுவல் மெஷின் மாதிரிலாம் கிடையாது, கம்ப்ளீட் இன்ஸ்டாலேஷன். அதாவது இப்போ நம்ம மேக் இல்லவே இல்லை, மேக் ஓஎஸ் தனியாக நான் பூட் பண்ணணும், விண்டோஸ் தனியாக பூட் பண்ணணும், அப்படி தான் இருந்துட்டு இருக்கு. அண்ட் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் Windows 10 இன்ஸ்டால் பண்ணனால என்னென்ன ப்ளஸ் இருக்குது அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். ஸோ நம்ம Windows 10 இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் கூட அந்த மேக் ஓஎஸ்ல கிடைக்கக்கூடிய சேம் பர்ஃபார்மன்ஸ் நம்மளுக்கு Windows 10லையுமே கிடைக்குது. ஆமாங்க, ஈவன் சொல்ல போனால் லிட்டில் பிட் ஹையராகவே இருந்துச்சு. ஸோ இதுக்கு ஒரு சில காரணங்கள் இருக்குது. நான் Geekbench 5ல் டெஸ்ட் பண்ணேன். ஸோ டெஸ்ட் பண்ண வரைக்கும் மேக் ஓஎஸ்ல டெஸ்ட் பண்ணதை விட விண்டோஸில் அதிகமான ஸ்கோர் வருது. ஸோ இதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் மேக்கில் நிறைய சாஃப்ட்வேர்ஸ் இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கேன். பட் விண்டோஸ் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, எந்த சாஃப்ட்வேருமே பெருசாக நான் இன்ஸ்டால் பண்ணல. கேம்ஸ் ஒன்று ரெண்டு நான் டெஸ்ட் பண்ணுறதுக்காக இன்ஸ்டால் பண்ணியிருந்தேன். தட்ஸ் இட். ஸோ அதனால் நம்ம எதுவுமே இன்ஸ்டால் பண்ணாதனால இப்படி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது ஃப்ரெஷ் இன்ஸ்டாலேஷன். மேக் ஓஎஸ் நான் கிட்டத்தட்ட 2-3 மாதமாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். பட் இது இப்போ தான் அந்த 1 வீக் தான் நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். 1 வீக் முன்னால் தான் இன்ஸ்டால் பண்ணனால அது ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுனால அதோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. பட் உண்மையை சொல்ல போனால் கிட்டத்தட்ட சேம் பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு கிடைச்சிடும். மேக் ஓஎஸ்ல கிடைக்கிற அந்த சேம் பர்ஃபார்மன்ஸ் விண்டோஸ்லேயுமே உங்களுக்கு மேக்கில் கிடைச்சிடும். அண்ட் கேஸ் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா CPU பர்ஃபார்மன்ஸ் மட்டுமே கிடையாது, GPU பர்ஃபார்மன்ஸுமே உங்களுக்கு Windows 10ல ஈக்குவலாக தான் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் கேமிங் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா தாராளமாக Windows 10 இன்ஸ்டால் பண்ணி Windows 10க்கு நிறைய கேம்ஸ் இருக்குது. பட் மேக் ஓஎஸ்க்கு கேம்ஸ் நிறைய இது அவைலபிளாக இல்லை. ஸோ அந்த விதத்தில் பார்க்கும்போது நீங்கள் தாராளமாக Windows 10 இன்ஸ்டால் பண்ணி அதன் மூலமாக கேம்ஸ் எல்லாமே ப்ளே பண்ணி விளையாண்டுக்க முடியும். ஸோ இதுவுமே ஒரு ப்ளஸ் தான். அண்ட் கைஸ் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அந்த டிஸ்பிளே ஹை ரெசல்யூஷனாகவே தான் இருக்குது. ஸோ நம்மளுக்கு மேக்கில் எப்படி நம்ம பார்க்கணுமோ அந்த சேம் ரெசல்யூஷன் உங்களுக்கு விண்டோஸ்லேயுமே கிடைக்குது. ஸோ ரெசல்யூஷன் குறையவே இல்லை. ஸோ அந்த விதத்தில் பார்க்கும்போது கப்பபிலிட்டி செம்மையாக கொடுத்துருக்காங்க. அது அந்த பூட் கேம்ப் ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த ஹார்ட்வேரை அப்படியே கன்வெர்ட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருது. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் கம்பபிலிட்டி. அதாவது இப்போ நம்ம ஈவன் தோ நம்ம மேக்கில் Windows 10 போட்டதுக்கப்புறம் கூட இந்த சாஃப்ட்வேர் இந்த ஆர்கிடெக்சருக்கு கம்பேட்டபிள் ஆகலை அப்படிங்கிற மாதிரி ஒரு சில இஷ்யூஸ் வந்துட்டு இருக்கும். பட் இந்த மேக்கில், அதாவது இன்டெல் பேஸ்ட் மேக்கில் அந்த மாதிரி பிரச்சனைகள் கிடையாது. நீங்கள் Windows 10 இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு விண்டோஸ் லேப்போ இல்லை விண்டோஸ் பிசியில் எப்படி சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணுவீங்களோ அதே மாதிரி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணலாம். எந்த வித பிரச்சனையுமே கிடையாது. ஆக்டிவேட் பண்ணுறதும் அதே மாதிரி தான். நீங்கள் Windows 10 எப்படி நார்மலான ஒரு கம்ப்யூட்டரில் நார்மலான விண்டோஸ் லேப்டாப்பில் எப்படி ஆக்டிவேட் பண்ணுவீங்களோ அதே மாதிரி இந்த மேக்புக்லேயே நீங்கள் Windows 10 ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். எல்லாமே ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. எக்ஸாக்ட் அந்த Windows 10 நீங்கள் விண்டோஸ் லேப்டாப்பில், அதாவது மேக்புக் இல்லாமல் நார்மல் லேப்டாப்பில் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஃபீலை அப்படியே மேக்புக்கு கொடுக்குது. அண்ட் கைஸ் நெக்ஸ்ட் இது நம்ம நம்பவே முடியாத ஒரு விஷயம் இருக்குது. ஸோ கேமரா குவாலிட்டி விண்டோஸில் பெட்டராக இருக்குது. மேக் ஓஎஸை விட விண்டோஸில் கேமரா குவாலிட்டி பெட்டராக இருக்குது. ஸோ மேக் ஓஎஸில் நான் டெஸ்ட் பண்ணிங்கன்னா ஒரு சில சாம்பிள் இமேஜஸ் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். ஆக்சுவலாக இங்கே Windows 10 பார்த்தீங்க அப்படின்னா HDR சப்போர்ட் கொடுத்துருக்காங்க அந்த கேமரா ஆப்புக்குள்ளே. அந்த HDR போட்டுட்டு நம்ம ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணும் போதாக இருக்கட்டும் அல்லது ஒரு ஃபோட்டோ எடுக்கும் போதாக இருக்கட்டும் சூப்பராக இருந்திருக்கு. ஸோ மெயினாக நம்ம வீடியோ கால் பண்ணுறோம் அப்படின்னா விண்டோஸில் பெட்டராக இருக்குது, மேக்கை விட பெட்டராகவே இருக்குது. ஸோ மேக்கில் கொஞ்சம் அந்த பிக்சல்ஸ் எல்லாமே கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி எனக்கு பர்சனலாக தோணுது. ஸோ சாம்பிள் இமேஜ் கொடுக்குறேன், நீங்களே பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட் நிறைய பேர் கேட்கக்கூடிய கேள்வி என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி Windows 10 மேக்கில் இன்ஸ்டால் பண்ணிங்க அப்படின்னா
செக்யூரிட்டி வந்து பாதிக்கப்படுமா அப்படின்னு சொல்லிட்டு தான் நிறைய பேர் வந்து கேட்பீங்க. ஸோ என்ன கேட்டிங்க அப்படின்னா நான் கண்டிப்பாக அப்படி இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா நான் வந்து மேக்புக்கில் விண்டோஸ் 10 இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறமும் கூட நான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது, அதாவது நம்ம விண்டோஸ் லேப்டாப்பில் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறோம், மேக்கில் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. நம்ம விண்டோஸில் வந்து பயாஸுக்குள்ளெல்லாம் போக முடியும், பட் மேக்கில் வந்து பயாஸுக்குள்ளெல்லாம் போக முடியாது. அதனால் விண்டோஸ் 10 நீங்கள் இன்ஸ்டால் பண்ணாலுமே இந்த மேக்புக் வந்து செக்யூர்டு தான். பட் விண்டோஸுக்குள்ளே நீங்கள் யூஸ் பண்ணும்போது அது வந்து செக்யூரிட்டியை பாதிக்கும். அஃப்கோர்ஸ் செக்யூரிட்டி வந்து பாதிக்க தான் படுது, வைரஸ்லாம் வரதான் செய்யும், அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. பட் இருந்தாலுமே நம்ம இப்போ ஹார்ட் டிஸ்க் கழட்டிட்டு போயிட்டு போடுறோம் அப்படின்னா கண்டிப்பாக இதுலேருந்து டேட்டாஸ் வந்து எடுக்க முடியாது. ஸோ அந்த அளவுக்கு செக்யூர் தான், பட் ரொம்ப செக்யூர் கிடையாது. மேக்ஓஎஸ் அளவுக்கு இது வந்து செக்யூர் கிடையாது. நீங்கள் விண்டோஸ் 10க்குள்ளே நீங்கள் போனதுக்கப்புறம் அது செக்யூரிட்டியே கிடையாது. பட் விண்டோஸ் 10க்குள்ளே போகாமல் நீங்கள் இருக்கும்போது கண்டிப்பாக அது வந்து செக்யூர் தான். அண்ட் கைஸ், இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் மேக்புக்கில் விண்டோஸ் 10 இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் சப்போஸ் மேக்புக் ப்ரோ வச்சிருக்கீங்க அப்படின்னா அதில் டச் பார் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். அந்த டச் பாரில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் F1 F2 கீயை வந்து செட் பண்ணி வச்சுக்கலாம். இதெல்லாமே நீங்கள் பூட் கேம்பில் மேனேஜ் பண்ணிக்க முடியும். பட் இருந்தாலுமே அந்த டச் பாரோடைய ஒர்க்கிங் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். நீங்கள் ஜஸ்ட் F1 கீயை ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி செட்டிங்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு வரும். எதுவுமே நீங்கள் டச் கண்ட்ரோல் வந்து பண்ண முடியாது. ஜஸ்ட் அதை நீங்கள் பட்டன் மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து இப்போ பிரைட்னஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி தான் வந்து பண்ண முடியும். ஸோ அது எல்லாமே பட்டன் மாதிரி தான் ஒர்க் ஆகும். ஸோ எதையுமே நீங்கள் டச் கண்ட்ரோல் வந்து பண்ண முடியாது. அதனால் டச் பாருடைய ஆப்டிமைசேஷன் உங்களுக்கு விண்டோஸில் கிடையவே கிடையாது. ஸோ அதனால் நீங்கள் டச் பார் மாதிரி வச்சுருக்கீங்க அப்படின்னா ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் நீங்கள் விண்டோஸ் 10க்கு போனதுக்கப்புறம். சப்போஸ் நீங்கள் மேக்புக் ஏர் வச்சுருக்கீங்க அப்படின்னா அப்போது உங்களுக்கு அதில் இருக்கக்கூடிய ஃபங்க்ஷனாலிட்டி எல்லாமே உங்களுக்கு இதில் விண்டோஸ் 10லேயும் ஒர்க் ஆகும். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேட்டரி லைஃப் வந்து இஷ்யூவாக இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்பீங்க. அந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் இல்லை. அண்ட் ஹீட்டிங் இஷ்யூஸ் அந்த மாதிரி எதுவுமே வந்து இல்லை. ஸோ அதெல்லாம் பர்ஃபெக்டாக வந்து ஒர்க் ஆகுது. பட் இதில் இருக்கக்கூடிய கான்ஸ் அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் பார்த்துடலாம். ஸோ ப்ளஸ் இருக்கும்போது மைனஸுமே கொஞ்சம் இருக்க தான் செய்யும். ஸோ நான் வந்து அதை சொல்லிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் மைனஸ் அப்படின்னு பார்க்கும்போது நான் வந்து வழக்கமாகவே ஃபிங்கர் பிரிண்ட் தான் வந்து யூஸ் பண்ணுவேன். மேக்புக் ப்ரோவில் ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் அப்படிங்கிறது இப்போ நிறைய விண்டோஸ் லேப்டாப்லேயே வந்துருச்சு, மேக்லேயும் இருக்குது ஃபிங்கர் பிரிண்ட். பட் அதை வந்து நான் விண்டோஸ் 10ல் யூஸ் பண்ண முடியாது. விண்டோஸ் 10ல் இந்த டச் ஐடி வந்து சப்போர்ட் ஆகாது. ஸோ அந்த ஒரு இஷ்யூஸ் கண்டிப்பாக நான் விண்டோஸ் 10ல் ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். பட் இது ஒரு பெரிய இஷ்யூ அப்படின்னு கிடையாது. நீங்கள் வந்து பாஸ்கோட் போட்டு கூட ஓப்பன் பண்ணிக்கலாம், அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. பட் இருந்தாலுமே இந்த ஃபிங்கர் பிரிண்ட் இருந்துமே அது டம்மி தான், அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணவே முடியாது. அண்ட் கைஸ், நெக்ஸ்ட் ஒரு மிகப்பெரிய இஷ்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஷார்ட்கட் கீஸ். ஸோ விண்டோஸில் இருக்கக்கூடிய ஷார்ட்கட் கீ எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். மோஸ்ட் ஆஃப் த ஷார்ட்கட் கீஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பட் இங்கே மேக்குக்கு நீங்கள் மாறினதுக்கப்புறம், மேக்கில் விண்டோஸ் 10 இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் ஷார்ட்கட் கீ எல்லாமே கம்ப்ளீட்டாக மாறுது. ஸோ அதை கற்றுக்கிறதுக்கே உங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு 6 months கிட்ட ஆயிடும். அந்தளவுக்கு நிறைய ஷார்ட்கட்ஸ் வந்து இல்லை உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நம்ம தெரியாமல் அமுக்கிற ஒவ்வொரு பட்டனுமே அது வந்து வேறு ஏதோ செட்டிங்ஸ்குள்ளெல்லாம் போயிடுது. அந்த மாதிரி இஷ்யூஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ நீங்கள் ஈவன் தோ மேக்கில் விண்டோஸ் 10 போடுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக விண்டோஸோடைய கீபோர்டு வாங்கி வச்சுக்கோங்க. அந்த கீபோர்டு இதில் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா நானே உங்களுக்கு ஒரு சில ஸ்க்ரீன்ஷாட்லாம் இருக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டேன். வேறு விண்டோஸ் கீபோர்டை கனெக்ட் பண்ணி தான் நான் ஸ்க்ரீன்ஷாட் எல்லாமே கூட எடுத்தேன். ஸோ அந்தளவுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஷார்ட்கட் கீஸ் எல்லாமே நம்ம யூஸ் பண்ண முடியாது. அதை கற்றுக்கிறதுக்கும் நம்மளுக்கு ஒரு 6 months அந்த மாதிரி டைம் ஆகும். ஸோ இது கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய இஷ்யூ. அண்ட் கேஸ் நெக்ஸ்ட் இன்னொரு ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் கேஸ்டிங் வந்து உங்களுக்கு இதில் சப்போர்ட் ஆகாது. ஈவன் தோ இந்த மேக்கில் ஸ்க்ரீன் கேஸ்டிங் ஆப்ஷன் வந்து இருக்குது. ஸோ ஸ்க்ரீன் கேஸ்டிங்க்கு ஹார்ட்வேர் எல்லாமே ப்ரெசென்ட்டாக கொடுத்துருக்காங்க மேக்புக்கில். பட் இருந்தாலுமே அதை நீங்கள் விண்டோஸ்லேருந்து அசஸ் பண்ண முடியாது. ஸோ விண்டோஸ் 10லேருந்து அது வந்து கம்பேட்டபிள் வந்து கிடையாது. ஸோ அந்த ஒரு ப்ராப்ளம் கண்டிப்பாக நீங்கள் மேக்கில் விண்டோஸ் 10 இன்ஸ்டால் பண்ணும்போது இந்த ப்ராப்ளத்தை எல்லாமே ஃபேஸ் பண்ணுவீங்க. பட் இதெல்லாமே சின்ன சின்ன இஷ்யூ தான். ஸோ ஓவரால் உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் செம்மையாக கிடைக்குது. பேட்டரி லைஃப், ஹீட்டிங் இஷ்யூஸ் எதுவுமே வந்து கிடையாது. அப்படிங்கிற போது நிறைய பேர் விண்டோஸ் 10 இன்ஸ்டால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவீங்க. அஃப்கோர்ஸ் நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணலாம். ஸோ கமிங் பேக் டு M1. ஸோ M1 வாங்குறவங்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய பிரச்சனையே அதுதான். M1 போனால் நம்மளுக்கு விண்டோஸ் 10 இன்ஸ்டால் பண்ண முடியாதா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுட்டு இருப்பீங்க. அஃப்கோர்ஸ் M1 மேக்கில் நீங்கள் விண்டோஸ் 10 வந்து இன்ஸ்டால் பண்ணலாம் யூசிங் பேரலாக்சிஸ் மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் வந்து கொடுத்துருக்காங்க. இது எப்படின்னா நம்மளுக்கு VMware நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. எப்படின்னா விஷுவலாக நம்ம மேக் ஓஎஸ்லேருந்து விண்டோஸ் வந்து அக்சஸ் பண்ணுறது அந்த மாதிரி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்படி பண்ணும்போது பெர்ஃபார்மன்ஸில் ஒரு மிகப்பெரிய இஷ்யூஸ் வந்து இருக்கும். ஸோ இது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். அதே மாதிரி தான் இந்த M1 மேக்லேயுமே பெர்ஃபார்மன்ஸில் ஒரு பெரிய இஷ்யூஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் விண்டோஸ் 10 இன்ஸ்டால் பண்ணால் கூட உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப மோசமாக இருக்குது. அண்ட் GPU பெர்ஃபார்மன்ஸ் மெயினாக சின்ன சின்ன கிராஃபிக்ஸ் கேம்ஸ் கூட உங்களால் விளையாட முடியல. அந்தளவுக்கு பெர்ஃபார்மன்ஸில் மிகப்பெரிய இஷ்யூஸ் இருக்குது. ஸோ இந்த இஷ்யூஸ்லாம் தாண்டி தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். அப்படியே யூஸ் பண்ணும்போது ஒரு சில சாஃப்ட்வேர் கம்பபிலிட்டி இருக்காது. ஸோ ஒரு சில சாஃப்ட்வேர் தப்பு க்ளோஸ் ஆகிடும். இந்த மாதிரி இஷ்யூஸ் நிறைய போயிட்டு இருக்கு M1 மேக்கில். ஸோ நீங்கள் விண்டோஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னு வந்துட்டீங்க, எனக்கு விண்டோஸ் அண்ட் மேக் ரெண்டுமே நான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு வந்துட்டிங்கன்னா இன்டெல் பேஸ்ட் மேக் தான். ஸோ M1 போயிடாதீங்க. M1 நீங்கள் போகலாம். எனக்கு தெரிஞ்சு இன்னொரு 2 to 3 years அவங்க வந்து விண்டோஸ் 10 சப்போர்ட் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பட் இப்போதைக்கு இன்னைக்கு நிலைமையில நீங்கள் விண்டோஸ் 10 வந்து யூஸ் பண்ணணும், மேக் ஓஎஸும் சேர்த்து
சேர்த்து நான் யூஸ் பண்ணணும், 2 OSமே நான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இன்டெல் பேஸ் மேக் மட்டும்தான் நீங்கள் வந்து இருக்கணும். M1 வந்து போயிடாதீங்க. ஸோ கைஸ் மற்றபடி இதுதான் நான் வந்து விண்டோஸ் 10 இன்ஸ்டால் பண்ணி ஒரு 1 வீக் கிட்ட நான் டெஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ டெஸ்ட் பண்ண வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ தான் இருந்துச்சு இஷ்யூஸ். என்னென்ன ப்ளஸ் இருக்குது அப்படிங்கிறத உங்கள்கிட்ட சொல்லிட்டேன், என்னென்ன மைனஸ் இருக்குது அப்படிங்கிறதும் உங்கள்கிட்ட வந்து சொல்லிட்டேன். ஸோ ஓவரால் இதை இன்ஸ்டால் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஜஸ்ட் ஒரு கீபோர்டு மட்டும் வாங்கி வச்சுக்கோங்க. அது மட்டும் நான் வந்து கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஸோ ஒரு கீபோர்டு வாங்கி வச்சிட்டிங்க அப்படின்னா பிரச்சனையே இல்லாமல் போயிட்டு இருக்கும். ஸோ கைஸ் நெக்ஸ்ட் இன்னொரு விஷயம் நிறைய பேர் கேட்டுட்டு இருக்குது. ஸோ அப்போ மேக் ஓஎஸை டெலீட் பண்ணிடலாமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்பீங்க. அஃப்கோர்ஸ் மேக் ஓஎஸை டெலீட் பண்ணலாம், பட் அந்த மாதிரி நீங்கள் பண்ணிடாதீங்க. ஏன்னா மேக் ஓஎஸ் தான் இதோட ப்ரீ இன்ஸ்டால்டாக வர்றது. ஸோ அந்த மேக் ஓஎஸில் கிடைக்கக்கூடிய காம்பபிலிட்டி உங்களுக்கு கிடைக்காது. அதில் வந்து வைரஸ்லாம் வராது. ஈவன் தான் எனக்கு விண்டோஸ் யூஸ் பண்ணக்கப்புறம் கூட மேக் தான் எனக்கு இன்னும் யூஸ் பண்ணுறதுக்குலாம் பிரிச்சிருக்கு. மேக் ஓஎஸ் ரொம்பவே ஆப்டிமைசேஷன் எல்லாமே சூப்பராக வந்திருக்கு. ஸோ அதெல்லாம் மேக் ஓஎஸை யூஸ் பண்ணுங்கள், முடிஞ்ச அளவுக்கு மேக் ஓஎஸை யூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். M1 மேக்கே நீங்கள் வாங்கிட்டு போயிடலாம், பட் விண்டோஸ் உங்களுக்கு கண்டிப்பாக தேவை அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும் விண்டோஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணுங்கள். மற்றபடி நான் இல்லை எல்லாத்துக்குமே வந்து ரெக்கமெண்ட் பண்ணவே மாட்டேன். ஸோ இந்த மேக் ஓஎஸுக்காகவே தான் நிறைய பேர் வந்து மேக்புக்கே வாங்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிற நிலைமையில நீங்கள் அதில் விண்டோஸ் 10 இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது ரெக்கமெண்டடான விஷயமே வந்து கிடையாது. பட் இருந்தாலுமே உங்களோட ஒர்க் வந்து அதை டிபெண்ட் பண்ணி இருக்குது, எனக்கு ரெண்டுமே வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் வாங்கிக்கோங்க. மற்றபடி உங்களுக்கு விண்டோஸ் தான் டிபெண்ட் பண்ணி இருக்குது அப்படின்னா பெட்டர் நீங்கள் விண்டோஸ் லேப்டாப் வந்து போகிறது ஒரு பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். ஸோ கைஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், பிடிக்கல அப்படின்னா தாராளமாக டிஸ்லைக் பண்ணலாம். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்னும் எல்லா தேவையில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.